அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் 4 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு அது மட்டும் எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை பொறுமையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 100 கிராம் நான் மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம சோயா சங்க்ஸ்னால் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இன்னும் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 4லேருந்து 5 பல் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மீல் மேக்கரே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, நான் 1/2 ஸ்பூன் வீட்டுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சு அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணி நல்லா இப்போ நான் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம இதோடவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமமாயாச்சு. லெமனை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் நான் தம்மில் இப்போ போட போகிறேன். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் செட்டிநாடு தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வெஜிடேரியன் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் 4 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு அது மட்டும் எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை பொறுமையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 100 கிராம் நான் மீல் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம சோயா சங்க்ஸ்னால் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இன்னும் சேர்த்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 4லேருந்து 5 பல் வந்து சின்ன வெங்காயத்தை உரித்து நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மீல் மேக்கரே தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, நான் 1/2 ஸ்பூன் வீட்டுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சு அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணி நல்லா இப்போ நான் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம இதோடவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமமாயாச்சு. லெமனை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் நான் தம்மில் இப்போ போட போகிறேன். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் செட்டிநாடு தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வெஜிடேரியன் லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.